வேலைக்கு போனா திரும்ப வர முடியுமா? அப்படிங்கிறதாவது திரும்ப வர முடியுமானா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார்கள் அரசு பஸ் ஊழியர்கள். அதாவது கண்டக்டர், டிரைவர் போன்றவர்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தா, பிரேக்கு, லைட்டு, டயர் இது எதுவுமே சரியில்ல வண்டியில. அதாவது குறிப்பா அந்த விரைவு போக்குவரத்து கழகத்துல வந்து இப்ப 1050 பஸ்ஸுகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து அதுல இருக்கிறது எல்லாமே தரமற்ற டயர்கள், பிரேக் ஃபெயிலியர், அத வெளிச்சம் கிடையாது, ஹெட்லைட்ல வெளிச்சமே கிடையாது, சரியான ஒரு பராமரிப்பு இல்ல. உதிரி பாகங்கள் போட்டா அதுவும் தரமற்ற உதிரி பாகங்களை தான் ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இதனால தான் வந்து இன்னைக்கு வந்து பல ஆக்சிடென்ட்டும் நடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப கடலூர் மாவட்டத்துல ராமநத்தத்துக்கு அருகே வந்து ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்துல வந்து 10 பேர் உயிரிழந்தார்கள். அதுக்கு முக்கிய காரணமே அந்த டயர் வந்து சரியில்லாம இருந்தது தான். ஏன்னா டயர் எல்லாம் வந்து புது டயரே அவங்க மாத்துறதே கிடையாது. புது டயரை தான், ஒரிஜினல் டயரை தான் வந்து முன்பக்க டயர்ல போடணும். ஆனா அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரீத்ரெட்டிங் பண்ணி அதே டயரை திரும்ப அவங்க போடுறாங்க. அதே போல அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப பிரிவுல அப்படின்னு சொல்லி ஒரு 600 பணியிடங்கள் காலியா இருக்கு. புது அப்பாயின்மெண்ட்டுங்கிறது 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுதான் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட். அது வரைக்கும் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஒரு டயர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டயரை வந்து வெடிக்கிற வரைக்கும் அதை உபயோகப்படுத்த சொல்லி வற்புறுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து இப்ப சில ஒரு ஒரு இந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி நிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். லாஸ்ட் மந்த் மட்டும் 190 பஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்கு. ஸோ இதனால வந்து எங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அவங்க கொடுக்குற ஹெட்லைட்டை மட்டும் வச்சு நாங்கள் வண்டி ஓட்டினோம் அப்படின்னு சொன்னா எங்க உயிர் மட்டும் இல்லை, பயணிகள் உயிரும் என்ன ஆகும்னு தெரியாது. அதனால நாங்க வந்து எங்க சொந்த செலவுல ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஹெட்லைட் வாங்கி மாட்டிடுவோம். அதுல அந்தந்த டிரைவர் டியூட்டி முடிஞ்சு போகும்போது அந்த ஹெட்லைட்டை நாங்க கழட்டி எடுத்துட்டு போயிடுவோம். இந்த நிலையில தான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். பரவாயில்ல, இப்போ டிரைவர் கண்டக்டர் யூனிஃபார்ம்ல இப்போ ஹெட்லைட்டையும் சேர்த்துக்கணும் போல இருக்கு. நிச்சயமா அவங்க யூனிஃபார்ம் போகும்போது இப்போ நீளமோ இல்லைன்னா காக்கியோ போடும்போது கைலைட்டையுமே ஒரு ஹெட்லைட்டையும் கொண்டு போக வேண்டிய இது இருக்கு. பரவாயில்ல. அதாவது பாரதிதாசன் இவங்கள்லாம் திமுகவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, இந்த லைட்டு பிடிக்கிறவங்கிற மாதிரியெல்லாம் அவர் வந்து கடுமையாக சாடி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். இந்த அரசு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டதுங்கக்கூடியது உண்மைக்குமே வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது இது என்ன அப்படின்னா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ ஒன்று அங்கே ஊழல்னால பணம் இல்லையா, இல்லைன்னா பண ஒதுக்கீடே ஒழுங்காக பண்ணவில்லையா, இதை பற்றி நமக்கு என்ன விவரம்னு தெரியலை. ஆனால் இந்த காரணத்துக்காக இவ்வளவு பொதுமக்கள் உயிர் இன்னைக்கு வந்து பணயம் வைக்கப்படுகிறது. அதனால நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி திமுகவில் இருக்கிறவனும் திமுக அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் திருடுவதற்கு, அரசு அதிகாரிகள் கூட திருடியாச்சுன்னா அதுக்கு ஏதோ கமிஷன் வேற மந்திரி வேற கொடுக்கறதாக எல்லாம் சொல்றாங்க. நமக்கு அது என்னன்னு முழுமையா தெரியலை. ஸோ அந்த மாதிரி திருடுவதற்காக இன்று வந்து சாதாரண மக்களுக்குள்ள உயிர் பணயம் வைக்கப்படுகிறது. பஸ்ஸில் போறவங்களுக்குள்ள உயிரில மட்டும் பிரச்சனை இல்லை. இவங்க ரோட்லவே வருது, எதிர்க்க இருக்கிற வண்டியில் அடிக்கிறவனுக்கும் அவுட்டு, சைடில் ரோட்டில் கடை வச்சிருக்கிறவங்க அவுட்டு, ரோட்டில் நடந்து போறவங்க அவுட்டு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு என்னடான்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு விட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் நலத்துக்காக போராடக்கூடியவர்கள் முதல்ல அவங்க உயிருக்காக முதல்ல போராடணுங்கிறன. எங்களுக்கு சம்பளத்தை கூட்டித்தாங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் போராடுறவங்க முதல்ல உங்க உயிருக்கு போராடுங்க. ஆனா இந்த ஒரு சூழல்ல கூட யோசிச்சு பாருங்க, இந்த வண்டி ஓட்டுறவங்க அவங்க சம்பளத்துல லைட் வாங்கி இது பண்றாங்க. ஒண்ணு அவங்க பாதுகாப்பு, அவங்கள நம்பி வண்டியில் வரக்கூடிய பேசஞ்சரோட பாதுகாப்பு, இதை தவிர வீதியில் இருக்கிறவங்க பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் இந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய உணர்வு கூட இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குன்னு அது இந்த அரசாங்கம் தான். அவங்க சொந்த சம்பளத்தை போட்டு அதை வாங்கி வைக்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு உயிர் சேதம் வந்து விடப்படாது,
அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த உயிரை பாதுகாப்புக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கா பாருங்க. இல்லை. அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கம் தன் கடமையிலிருந்து தவறி விட்டதா இல்லையா? நிச்சயமாக ஒரு கடமை தவறிய அரசாங்கமாகத்தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில என்ன அப்படின்னா, பிரைவேட் பஸ் எல்லாம் நாங்கள் கூட பணத்துக்கு வாடகைக்கு எடுத்து ஓட்டுறோங்கிறாங்க இந்த பண்டிகை காலங்கள்ல. அப்ப அதுக்கு உனக்கு பணம் இருக்கு, அப்ப அந்த பணம் ஏன் இதுக்கு செலவு பண்றதுக்கு இல்லையா அவனுக்கு? ஏன்னா அப்ப அதுல கமிஷன் அடிக்க முடியும், இதுல ஒரு லெவலுக்கு மேல கமிஷன் அடிக்க முடியாது. இன்னொன்னு, எக்ஸ்ட்ரா வண்டியை விடலான்னா வண்டி இருக்கு, டயர் இல்ல, வண்டி இருக்கு, ஹார்ன் இல்ல, பைப் இருக்கு, பம்ப் இல்ல, அப்புறம் டேங்க் கட்டியதுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நிலைமை. இப்ப அதுல கூட இந்த பிரைவேட் பஸ்ஸை ஓட்டுறது, அதில் ஓட்டுறது, இதிலெல்லாம் பைசா அடிக்கிறதுக்கு கணக்கு பண்ண தெரிஞ்சவங்க ஏன் இதை சீர் செய்வதற்கு தயாராக இல்லை? இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இது ஓட்டுற டிரைவர் கண்டக்டர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களுக்குள்ள பாதுகாப்பையும் இன்று ஊழல் கேள்விக்குறியாகிவிட்டது, நிர்வாக திறனின்மை கேள்விக்குறியாகிவிட்டது. இதெல்லாம் கேள்விக்குறியாக்கி விட்டதுக்கு யார் பதில் சொல்ல போறா இந்த கேள்விகளுக்கு? இப்ப இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் இருப்பது தமிழ்நாடா? இங்கிருந்து தான் நம்மெல்லாம் கதையெல்லாம் படிக்கணுமா? இந்த வக்கனையா பேசுறதுக்கெல்லாம் குறவு இல்லை. இன்னைக்கு இதுல இருந்து தமிழகத்தை எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க? இப்ப பிரைவேட் பள்ளிக்கூடத்துல இருந்தெல்லாம் வண்டியை வாங்கி கட்சிக்கு யூஸ் பண்ண தெரியுது இல்ல, உதயநிதி கூட்டத்துக்கு ஆள் கூட்டு போறதுக்கு. அப்ப ஏன் அங்க போய் நீங்க வண்டி எடுக்கிறீங்க? ஏன்னா அவன் வண்டியை ஒழுங்கா வச்சிருப்பான், இல்லைன்னா ஆர்டிஓ ஃபைன் போடுவாங்கிற பயத்துல அவன் ஒழுங்கா வச்சிருப்பான். அப்போ உன் கட்சிக்காரன் மட்டும் நல்ல வண்டியில போகணும், அதுவும் அடுத்தவன் செலவுல. அரசாங்க வண்டி ஏன் நீ எடுக்கிறது இல்லை? ஏன்னா உனக்கே நம்பிக்கை இல்லை அது எப்படி கவுரும்னு. எடுத்தா சட்டவிரோதங்கிறது ஒண்ணு, அப்ப கூட நான் காசு கொடுத்து தான் அதை எடுக்கிறேன்னு. அப்ப காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு கூட நீ கவர்மெண்ட் வண்டிக்கு ஏன் போறதில்லை? ஏதாவது எம்எல்ஏ எம்பி குடும்பத்துக்காரன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறான்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடையாது, போறதில்லை. இல்ல, ஏன்னா அவனுக்கு தெரியாது எந்த லட்சணத்துல இருக்குன்னு. அதே மாதிரிதான் இதுவும். அதனால இந்த அரசின் லஞ்ச ஊழல், மனுஷ உயிர் போனாலும் பரவாயில்ல, நானும் என் குடும்பமும் வாழணும் இங்க கூடிய அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. பாரதி சொன்ன பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படிங்கிறது எங்க பொருந்தும்னா இங்க நடக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சிக்கு தான் பொருந்தும்.